மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் பிப்ரவரி 26, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 56. வாழ்க்கை துணைக்கான விதி எண் 7. மகிழ்வடைய ஒருவர். நாம் முன்னர் படித்த சொன்ன செய்தி, அந்த பெண்மணியை, அவளது செல்ல நாய்களை பற்றி இங்கு நினைவு கூறுவோம். அவள் அலுவலகம் விட்டு வீட்டிற்கு நுழைவதை அந்த நாய்கள் பார்த்து விட்டால் அவை மகிழ்வுடன் அதனை கொண்டாடுகின்றன. நாய்கள் எப்போதும் அப்படித்தான். அவைகளை நீங்கள் எவ்வளவு மோசமாக நடத்தினாலும் அவை அதனை மறந்து விடுகின்றன. உங்கள் வாழ்க்கை துணைவரும் அப்படி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது உங்களை வரவேற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அவர்கள் அப்படி நிச்சயம் வரவேற்பார்கள், இல்லையா? அவர்கள் வீட்டிற்குள் வரும்போது நீங்களும் நிச்சயம் அப்படி வரவேற்பீர்கள், அப்படித்தானே? இல்லையா? செய்யலாமே. செய்கிறீர்களா? நல்லது. நம்மை பார்த்தவுடன் மகிழ்வடைகிற ஒருவர் நம் எல்லோருக்கும் தேவை. அப்படிப்பட்ட வரவேற்பு தான் நமக்கு நிறைவை தரும். 2-3 நாட்கள் வேலை சம்பந்தமாக வெளியூர் சென்றுவிட்டு வீட்டுக்குள் நுழையும் போது நான் அப்படி உணர்வேன். எல்லா குழந்தைகளையும் போல் என் குழந்தைகளும் நான் வரும்போது வாசலில் நின்று கொண்டு தங்கள் முகத்தில் எனக்கு என்ன வாங்கி வந்திருக்கிறாய் என்ற ஆவலான அன்பான பார்வையோடு கைகளை நீட்டிக்கொண்டு நிற்பதை நான் விரும்புவேன். அல்லது அவர்கள் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் எப்படி இருந்தது என கேட்கும்போது அவர்கள் உங்களை பார்த்து உரென்று ஏதாவது சொல்வார்கள். எவ்வளவு உற்சாகம்! நம் களைப்பெல்லாம் பறந்துவிடும். இப்போது நீங்கள் அவர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைவீர்கள். அவர்களுக்கு நீங்கள் அவர்களில் ஒருவர் அல்லது ஒன்று. உங்களுக்கு ஒரு மனிதர் அல்லது செல்லப்பிராணி தேவை. டிவி வேண்டாமே, அது பலன் தராது. எனது மகன், அவன் அடிக்கடி பார்க்கும் ஒரு பள்ளி அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது என்று சொல்வான். எனக்கென்னவோ அப்படி இந்த உணர்ச்சியையும் அதன் முகத்தில் பார்க்க முடியவில்லை. இதுவரை எனக்கு அது தோல்விதான். யாராவது ஒருவரை அல்லது ஏதாவது ஒன்றை நீங்கள் பார்த்தவுடன் மகிழ வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அல்லது அவர்கள் எதிர்பார்க்கிற ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நோக்கத்தினை அது தருகிறது. உங்களை பற்றியே நீங்கள் சிந்திப்பதிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களை பற்றியே நீங்கள் சிந்திப்பதிலிருந்து விடுபடுவீர்கள். வாழ்க்கையை தொடர்ந்திட உங்களுக்கு ஒரு காரணத்தை அது தருகிறது. சரி, நீங்கள் தனியாக வாழ்கிறீர்கள். செல்ல பிராணிகளோ குழந்தைகளோ உங்களை சுற்றி இல்லை. நல்லது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அல்லது தர்ம நிறுவனங்கள் இவற்றில் உங்களை இணைத்துக் கொண்டு செயல்படுங்கள். உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதர்கள் உருவாவார்கள். அந்த வாய்ப்பு உங்கள் வாசப்படியிலேயே இருக்கலாம். எனது நண்பர்களில் ஒருத்தி லண்டனில் ஒரு பகுதியில் தனியே வசித்து வருகிறார். பக்கத்து வீட்டில் இருப்பவரிடம் கூட பேசவோ பழகவோ மனிதர்கள் முன்வராத பகுதி அது. அவன் வீட்டிலிருந்து 4-5 வீடுகள் தள்ளி ஓய்வு பெற்று தனியாக வசிக்கும் உடல் ஊனமுற்ற ஒருவரை அவள் சந்திக்க நேர்ந்தது. வேலை முடிந்து அவள் வீட்டிற்கு திரும்பும் நேரத்தில் எதேச்சையாக அவளை பார்த்து பேசுவது போல் சில சமயங்களில் அவரது வீட்டு வாசலில் அவர் நிற்பதை பார்க்க முடிந்தது. அவர் அவளோடு சிறிது நேரம் பேசுவதையும் அல்லது அதிக நேரம் பேச முடிந்தால் மிகவும் உயர்வாக கருதினார். அவளை பார்ப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். உங்களை பார்த்து யார் மகிழ்ச்சி அடைவார்கள்? வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாளை நிச்சயம் சந்திப்பேன்.